அபிசீனிய மண்ணில் மலர்ந்த ஒரு தியாக மலர். ஈமானுக்காக நாடு துறந்த பெற்றோருக்கு அந்நிய தேசத்தில் பிறந்த குட்டி தேவதை. ஜாஹிலியாவின் நிழல் படாத தொடக்கம். பிஞ்சு வயதில் தியாக பயணம் செய்த முஹாஜிரா. அந்த சத்திய சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஃபாத்திமா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் குறைஷி குலத்தில் பனு தைம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் ஹாலித், ரைசா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள். இவர்களது வம்சம் ஹாலித், சகர், ஆமிர் என நீண்டு தைம் பின் முர்ராவிடம் சங்கமிக்கிறது. மக்காவின் மணல் வெளிகளுக்கு அப்பால் அபிசீனியாவின் மண்ணில் இவரது வாழ்வு தொடங்கியது. தனது சகோதரர்களான மூசா, இப்ராஹிம், இயால், சைனப், ஆயிஷா ஆகியோருடன் ஈமானிய சூழலில் ஒரு இளமையான முஹாஜிராவாகவே வளர்ந்தார்கள். அந்த அந்நிய தேசத்தில் பிறந்தாலும் தனது சிறிய வயதில் இருந்தே இறை வேதமாம் குர்ஆனோடு தன்னை பிணைத்து கொண்டார்கள். குர்ஆனின் வசனங்களை ஓதுவதிலும் அதனை தனது உள்ளத்தில் ஏந்துவதிலும் தனித்துவமான ஈடுபாடு கொண்டு விளங்கினார்கள். காலங்கள் பல கடந்த போது அபிசீனியாவின் கரைகளிலிருந்து நபி அவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மறுமலர்ந்த மதீனாவின் அந்த அமைதியான சூழலில் இறை வேதத்தின் நிழலில் தனது இறுதி காலத்தை கழித்தார்கள். இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்த, குர்ஆனை தனது சுவாசமாக கொண்டு வாழ்ந்த, மதீனாவின் மண்ணில் தியாகத்தின் சாட்சியாய் மறைந்த ஃபாத்திமா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.